இருக்கும், நர்சஸ், டாக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சர்வீஸ் மட்டுமே மூட்டையாக இருந்திருக்கிறாங்க. நம்ம என்ஜிஓ டிபார்ட்மெண்ட், லைன்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே மட்டும் இல்லை, லைன்ஸில் பொறுத்த எல்லா இடங்கள்லையும் பரவலாக சார் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக எல்லா இடங்கள்லையும் ஒரு சர்வீஸ் நோக்கம் மட்டும் தான் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் மட்டும் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ வச்சு இதெல்லாம் ரீசெக் பண்ணி பண்ணலாம். அதுக்கு இந்த பணிவான காலை வணக்கங்கள். யூஸ்வலாக நம்ம முதலமைச்சர் முதல் அரியணை இருந்தது நாங்களாம் சொல்லுவோம், இதே மேலாப்பூரியில் கன்வர்சிங் பண்ணுற மக்களை பார்க்கும்போதெல்லாம் முதல் மேலாப்பூரியில் மக்களுக்கு இந்த பெரிய மக்களும் நம்ம பாராட்டுக்கு நான் ஒர்க் பண்ணி இங்கே உண்மையாக அமைச்சராக கொண்டு மக்கள் பணி கொடுக்கும்போது நன்றி. நீங்களும் பார்த்து வந்துருக்கீங்க. தேங்க்யூ. நம்ம இதெல்லாம் சொல்லும்போது மேலே சொல்லுவார், நான் மட்டும் இல்லை எல்லாரும் கேம்பெயின் போகும்போது பரவலாக எங்களுக்குள்ள ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த அரசு அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாக உங்களும் ஒரு பெரிய வலிமையாக இருந்தது பெண்கள், குழந்தைகள், மகளிர் மட்டும்தான். இவங்களோட இளைஞர்கள், இந்த பெண்கள் எங்கெல்லாம் பெண்களுக்கு கேரிங் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். நம்மெல்லாம் வருவோம், ஜென்ஸ்லாம் வருவோம், ட்ராவல் பண்ணுவோம், அப்புறம் சுச்சுவேஷனில் அடுத்த பணி நிமித்தமாக வெளியே போயிடும், எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம். அதே போல் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ குழந்தைகளோ ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம டாக்டர்னு சொன்னால் அவளுக்காக உடனே நம்ம இத்தனை வருஷம் நிறையா டிவியில் கேட்டுருவோம். பல ஆண்டு காலமாக மந்திரி ஆனவங்களாம் கூட, பல ஆண்டு காலமாக ஒரு அரசியல் திருமண கட்சியெல்லாம் கூட தன்னோட குழந்தையை கேட்குறாங்க. அவனோ பெண்ணும் அந்த குழந்தைகளை கேட்கும்போது அவங்க மனசு மாதிரி அவங்களோட குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னும் ஒரு பெண், அது குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஒரே ஆங்கிளில் ஒரு ஆங்கிளில் அந்த பெண்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க. இப்போ மேலே பிள்ளையை பார்த்தா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் 1,10,000 பேர் பெண்கள் மட்டுமே இருக்காங்க. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு முதல்ல பண்ணுறது குத்தகை கட்டுவாங்க. அந்த குத்தகை ஏற்றதே பெண்களுக்கு ஆகணும். இட் மீன்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவே நம்மளோட கல்ச்சர்லேயே இந்தியன் கல்ச்சரில் இருக்கிறது பெண்களை மதிக்க வேண்டும். அதில் நம்ம முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் முதல் நாளே சொன்னது, நம்ம துறைக்கு வந்தோன்னா பெண்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போவும் கொடுத்தது சிங்கம் பெண் படை. இதில் என்ன சொல்லுவாங்களோ பெண் குழந்தைகள் பெண்கள்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கு நம்ம உத்தரவாதத்தையும் கொடுக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். ஏதாவது எங்கே வருதுன்னா நம்ம ஜென்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம மூலமாக தான் அங்கே சிக்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு சகோதரோ டாக்டர் இருப்பாங்க. எப்போ ஜென்ஸ் எல்லாம் நமக்கு வேலை செய்யறதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ஃபீமேல் இருக்காங்களோ நம்ம கேர் பண்ண அவங்களா இருக்காங்க. அதே சுச்சுவேஷன், அதே லெவன் டாக்டர் நம்ம அவங்க கேரிங்க காமிச்சுக்கணும். சார் சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, சகோதரர் உடம்பு சரியில்லை, இல்லை பையன் உடம்பு சரியில்லைன்னா அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு சீக்கிரமாகவோ இல்லை நம்ம வேலையை வீட்டு வேலையும் முடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு உடனே டக்கு எடுப்பாங்க, எல்லா ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ஸ் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக சரி பார்த்துட்டு வந்துடு, நீ போயிட்டு வந்துடு, ஒரு ஃபோன் காலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லை கார் அனுப்புவோம், இல்லையா டாக்டர் வீட்டுக்கு வரணும் நம்ம பண்ணுவோம். நம்ம கேரி கொஞ்சம் கம்மி. இன்னும் ரெக்வஸ்ட் எல்லா இடங்களும் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த சமுதாயவாத உறவு மனிதர்கள் ஒரே உறவில் ஒவ்வொருத்தருக்கு போட்டு கமிட் பண்ணுறாங்க, கடமையாகவும் ஒரு சர்வீஸ் எழுதுறாங்க இருக்கும். இனிமேல் இங்கிருக்கு இந்த நாள் முதல் எல்லா சர்வீஸுகளும் இந்த காலங்களில் சென்னை சிட்டி பொறுத்தவரைக்கும் சென்னை சிட்டி மாதிரி ஏரியாவில் எல்லா சர்வீஸ் வீடு தேடி வர அளவுக்கு முதல் மேலே வர மாட்டேங்குது. மொபைல் எதாவது யூஸ் பண்ண முடியாது, வீடு தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் நம்ம குடும்பங்கள் எல்லாருமே யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணுற பேசணுமோ உடனடியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும், போலியோ பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோவில் ஒரு கன்வர்சி மூலமாக அவேர்னஸ் மூலமாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து ஒவ்வொரு இயர் இந்த ஒவ்வொரு கோட்டரையாக அதுக்கு போலியோ சொட்டு கொடுத்து அதுக்கு கேன்சர்ஸ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி இன்னைக்கு போலியோட ரேஷியோ ரொம்ப கம்மி. அது போல் பல வியாதிகள் கொண்டது. இதெல்லாம் இன்னும்
முன்னெடுப்பாக கொண்டு பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு அக்ரிகல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இது எங்கெல்லாம் அந்த டிசீஸ் ஒரு கோவிட் வந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அது சின்சியர் எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கட்டிவாக இல்லாமல் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாரு கோவிட்டுங்கிற தொற்றுநோய், கோவிட்டுங்கிற டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்னைக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது, இந்த இன்னைக்கு பர்டிகுலர் டே நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள், நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் மேலே இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்க பற்றவே சொல்லுவாங்க. எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்களோட துணை வைக்கிறோமோ, அவங்க மட்டும்தான் நமக்கு கீழே இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம மாநிலத்தில் சொல்கிற மாதிரி, எப்போ அவங்க நமக்குன்னா அன்னைக்கு நான் நிற்கிறேன், நீ படி, நான் நிற்கிறேன், நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலும் அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம துணை பண்ணிக்கலாமா? இருக்கீங்களா? இந்த மெமோகிராம் இருக்கும், ஒன்று இங்கேயோ இல்லை யாரெல்லாம் வந்துருக்காங்களோ, இந்த டைமில் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் 40 வயசுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரெஃபர் பண்ணுங்க. அவேர்னஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவேர்னஸ் பேப்பரு, பேம்ப்ளெட்டு, வாட்ஸ்அப் செய்திகள் இல்லை, ப்ரோக்ராமை பார்க்குறோம், கேட்குறாங்க இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வெளியே போய் மைக்கு பிடிச்சி பேசுறது முக்கியம் இல்லை. நம்ம குடும்பத்தில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, இங்கெல்லாம் போய் அங்கே நம்ம எப்போ ஒரு 100 பேரை 50 பேரை 10 நிமிஷம் பண்ணுறோமோ அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும், நம்ம சுற்றப்பகுதி நம்பிக்கை கொடுக்கும். ஒரு கை சேர்ந்தால் மட்டும் சவுண்டு வராது, 2 கைகளும் சொல்ல வேண்டும். அதே போல் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரோம், அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு கடந்து போகிறாங்க. நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்மளே உறுதிமொழியோ ஒரு அவேர்னஸ், நம்மளே ஒரு பார்ட்டிசிபேட் இருக்கும். இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை, ஒரு டெஸ்டிங் சென்டர், செல்ஃப் டெஸ்டிங்கை நம்மளும் நம்ம பகுதியில் இருக்கிற நம்ம பகுதி அப்பார்ட்மெண்ட்டு, நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும், நம்ம பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும், நம்மை சார்ந்துள்ள பெண்களுக்கும் கொண்டு போய் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே பெரிய லெவலில் அவேர்னஸ் கிடைக்கும். இப்படிதான் அந்த காலத்தில் போலியோ பார்க்கலாம். And on behalf of Kaveri Hospital, I take this opportunity to welcome everybody again. Inga vandu I've been working for the past 15 years as a senior family physician. குடும்ப நல மருத்துவம். இந்த குடும்ப நல மருத்துவராக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, குழந்தைகளிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் I have the opportunity to explain everything about their health to them. இதுல வந்து இந்த B பிளாக்ல வந்துட்டு பர்சனலைஸ் ஹெல்த் செக்அப்னு இருக்கு. இந்த ஹெல்த் செக்அப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போதோ, பெண்களுடைய ஹெல்த் செக்அப் வரும்போதோ, அதுல வந்துட்டு மார்பக பரிசோதனை, அப்புறம் மார்பக புற்றுநோய் ஸ்கிரீன் பண்றதுக்கான மேமோகிராம் கண்டிப்பா அதுல இருக்கும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாட் வீலிங் மேடம், இந்த தடவை வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்கியமா சொல்லணும்னா நிறைய தடவை வந்துட்டு அவங்க ஹெல்த் செக்அப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, கார்பரேட்ல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வந்தா ஹஸ்பண்ட் வருவாரு, ஒய்ஃப் வில் அக்கம்பனி தி ஹஸ்பண்ட். நீங்க ஏமா பண்ணிக்கலன்னா இந்த தடவை பண்ணிக்கலாம் மேடம் ஹெல்த் செக்அப், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் women put their health priority வந்துட்டு அவங்க வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. அதுலயுமே வந்துட்டு பிபி, சுகர், ஹார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கான பண்ணணும்னா உடனே மேம் எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கமா இருந்தது, எனக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு வந்துட்டு they are very free to ask. ஆனா ஹெல்த் செக்அப்ல வந்து உங்க மார்பக பரிசோதனை பண்ணிக்கங்கம்மா, கர்ப்பப்பை வாய்ப்பு இருக்கான்னு பண்ணிக்கங்கம்மா, பேப்ஸ்மியர் பண்ணிக்கங்கம்மானா ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்கு. இந்த தடையை வந்துட்டு மெயினா நம்ம பிரேக் பண்ணணும். இதுக்காகவே ஐ எம் தேங்கிங் தி என்டையர் டீம் பிகாஸ் நவ இட்ஸ் மொபைல் மேமோகிராம். ஸோ அந்த தடை அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற தடை இல்லை. இட்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும் போது தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட். இந்த தடவை வேணாம் மேடம், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் மேமோகிராம். மேம் வலிக்கும் மேம், இல்லைன்னா மேமோகிராம் பண்ணாலே கேன்சர் வந்துடுமா, இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு
கருத்து அவங்க மனசுல இருக்கு. இதெல்லாம் இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் மேமோகிராம் இப்ப உங்க வாசலுக்கிட்டே வந்துருச்சு. தயவு செய்து இதை பயன்படுத்தி இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கணும். என்னோட வேண்டுதல் என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒரு நோயை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும். அது வரத்துக்கு முன்னாடியே காக்கிறதுக்காக தான் மருத்துவர்களோட முதல் எண்ணமே. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே, எனக்கு எங்க வீட்டுல யாருக்கும் கேன்சர் இல்லை மேடம், நான் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருந்து கடைசியில அதை கண்டுபிடிக்கும் போதும், மேடம் நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்திருந்தா இது வந்திருக்காது இல்லையா, இதை நான் முதல்லயே பண்ணிருக்கலாமேன்னு சொல்லும் போதும் அவங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கு. அதை சொல்றதுக்கான வாய்ப்பு வரும்போது எங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்ட் மேமோகிராம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பேப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணி வரும் முன்னாடி அதை காத்துக்கலாம். வந்தாலுமே அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லெவல்ஸ் எல்லாம் வேற லெவலா வந்துருச்சு. 100% கியூர் கொடுக்குற அளவுக்கு இட் ஹஸ் கம். So I request all the women out there இந்த opportunity யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள். And I thank for this opportunity, sir. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியா இருக்கட்டும், நம்ம சிட்டியா இருக்கட்டும், மார்பு புற்றுநோய் தான் பெண்களை அதிகமா தாக்குது. இருந்தாலும் வந்து இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய அளவில் வந்து முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மார்பக புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸ்ல கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம கியூரும் நம்ம கண்டிப்பா கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கிரீனிங் பண்ண சொல்றோம். இப்போ ஸ்கிரீனிங் வந்து நம்ம ஒரு கட்டியை வந்து கையால தென்படுறதை விட நம்ம வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராம்ல கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்க வந்து ஸ்டேஜ் 0, அதாவது இன்சிட்டிவ் ஸ்டேஜ்லயோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயோ கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் மேமோகிராம்ங்கிறது இப்ப நம்ம வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பா பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் வந்து வில் டெஃபினெட்லி சேவ் லைஃப்ஸ்ங்கிறத சொல்றோம். இதுல வந்து இப்ப நம்ம ஊர், நம்மளுடைய சிட்டி நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. அதாவது அனைவரும் மேமோகிராம் எடுக்கணும்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஒரு மேமோகிராம் எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப எல்லாருடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டை விட்டு வர முடியாது. அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி ஒரு மொபைல் மேமோகிராம் யூனிட்ங்கிறது when we are able to reach the people, நம்ம வந்து ஒருத்தங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்லாட்டி ஒருத்தங்க தான் வீடு கிட்டையோ ஒரு ரூரல் ஏரியா வேர் தேர் இஸ் நோ ஆக்சஸ் டு a hospital, இந்த மாதிரி இடங்கள்ல மேமோகிராம் யூனிட்டை கொண்டு போகும்போது அங்க இருக்கிற அனைத்து பெண்களும் மேமோகிராம் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லயே ஒரு பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ் 1 பிரஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சையும் ரொம்ப ஈஸியாகும். அதாவது இப்ப நம்ம வந்து மார்பையெல்லாம் முழுசாக அகற்ற வேண்டாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப டார்கெட்டட் தெரபிஸ், ஹார்மோன் தெரபிஸ், இந்த மாதிரி ரொம்ப சுலபமான ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்து குணப்படுத்த முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வித் லயன்ஸ் கிளப்பை தேங்க் பண்ணி அனைவரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிரெஸ்ட் அனைத்து பெண்களும் who are more than 40 years ஸ்கிரீன் பண்ணிக்கிறோங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு few minutes of a mammogram, ஒரு சில நிமிடங்கள்ல வந்து ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையினாலேயே மாற்றக்கூடியது. அதனால தயவு செய்து அனைவரும் மேமோகிராம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.